பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பட்டத்தை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரிய கருவை, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை வழங்கியிருக்கின்றார். உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் வழங்கப்படுகிறது. அந்த பட்டங்கள் எல்லாம் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய பட்டமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இப்பொழுது வழங்கப்பட்ட இந்த பட்டம் உலகத்திலேயும் பயன் தரக்கூடிய பட்டமாக இருக்கிறது. மறுமையில் நம்மை சுவர்க்கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பட்டமாக இருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டு விஷயத்தையும் விரும்புகின்றார்கள். ஒன்று, உலகத்தில் நிம்மதியான, சுகமான, சுபிட்சமான வாழ்க்கையை விரும்புகின்றார்கள். இரண்டாவதாக, மறு உலகத்திலே உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இந்த இரண்டையும் அடைவதற்கு சிலர் நினைக்கின்றார்கள், உலகத்துடைய செல்வம், செல்வாக்கு, ஆட்சி, அதிகாரம் இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதி அடைய முடியும், சுகம் அடைய முடியும், சுபிட்சத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா உண்மையான சுகத்தையும் சுபிட்சத்தையும் இந்த ஆட்சி அதிகாரத்தில், இந்த செல்வம் செல்வாக்கில் வைக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அதன் பிரகாரம் நடந்து அதை மற்றவர்களுக்கும் நடக்க வைப்பதில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை இப்பொழுது ஓதப்பட்ட இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லிட்டார்கள். உலகத்தில் எல்லோருமே நிம்மதியை விரும்புகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நிம்மதியை பெறக்கூடிய வழிதான் இந்த மதசாக்கள் மூலமாக அவர்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அவர்கள் கற்று இந்த சந்தையை பெற்றிருக்கின்றார்கள். அதை தான் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, யார் இது போன்ற மார்க்க கல்வியை கற்று அதை நம்பி அமல் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான, சுகமான, சுபிட்சமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் உறுதியிட்டு கொடுக்கிறார். இரண்டாவதாக, பல நஜிதி என்னும் அகிலவும் அசலி மாக்காமி ஆகணும். மறுமலத்தில் அவர்கள் செய்த இந்த அமல் காரணமாக மேலான அந்தஸ்தை கொடுக்கும். அந்த மேலான அந்தஸ்து என்ன? அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். மாலா ஐனுன் ராத் வலா உதுன் சமியத் வலா கஸர் அலா கல்பி பஷர். எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதுகளும் கேட்டிருக்காது, எந்த மனிதனுடைய அறிவும் சிந்தித்து கூட, கற்பனை செய்து கூட பார்த்திருக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தின் மூலமாக உறுதியிட்டு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மகத்தான அந்த உலகத்துடைய நிம்மதியான வாழ்க்கையும் ஆசிரியத்துடைய உயர்ந்த அந்தஸ்தையும் இப்பொழுது யாரெல்லாம் பட்டத்தை பெற்றார்களோ அவர்களுக்கும், அவருடைய பெற்றோர்களுக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அதற்குரிய வாய்ப்புகளை இந்த மதரசா உருவாக்கி கொடுக்கிறது. இந்த மதரசாவுடைய நிர்வாகத்திற்கும் அதற்காண்டி யாரெல்லாம் மண்ணும் பொருளும் பாடுபடுகின்றார்களோ, உழைக்கின்றார்களோ, முயற்சி செய்கின்றார்களோ, உடலாலே, பொருளாலே, துவாவாலே, எந்தெந்த வகையெல்லாம் அதற்காண்டி முயற்சி செய்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா எந்த இரண்டு அம்சத்தையும் தந்து புரிவான் என்று உங்களோடு சேர்ந்து நான் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். நமது இடைக்கோட்டை நமது மதரசா தாருல் இஸ்லாம் இஸ்வான் மதரசாவினுடைய மாணவி வசீலா பேகம், இவங்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் லீவ் இல்லாமல் வருவது, தாமதம் இல்லாமல் வருவது போன்ற நல்லொழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் முதன்மையை பெற்றிருப்பதன் காரணமாக நம்முடைய முத்தவல்லி அல்ஹாஜ் எஸ்வை சையது மீரான் சாஹிப் அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய நினைவாக மதரசாவின் மாணவி வசீலா பேகம் ஒய்ஃப் ஆஃப் முகமது சாதிக் அவர்களுக்கு சையத் மீரான் அவர்கள் சார்பாக 15,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அவருடைய அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவருடைய இன்மை மறுமையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக சையத் மீரான் அவருடைய துணைவியார் அவர்களுக்கு அல்லாஹ் கபரை வெளிச்சமாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக.
இறுதியாக ஹசரத் அவருடைய துவா. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahirabbil alamin. Hamdan yuwafi ni'amahu wa yukafi mazida. Amin. Wa'fu anna ya kareem ya rahim ya Allah. Allahumma salli ala sayyidina wa sayyidina wa shafiina wa nabiyyina maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma ya awwalal awwalin wa ya akhiral akhirin wa ya quwwatal matin wa ya rahimal masakin wa ya arhamar rahimin ya hayyu ya qayyum bi rahmatika nastaghith. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazana sahlan idha shi'ta. La ilaha illallah al-halimul karim. Subhanallahi rabbil arshil azim. Alhamdulillahi rabbil alamin. As'aluka mujibati rahmatik wa azaim maghfiratik wa ghanimata min kulli birr wa salamata min kulli ism. La tad'alna dhanban illa ghafarta wa la hamman illa farajta wa la daynan illa adayta wa la mardan illa shafaita wa la hajatan hiya laka illa qadaytaha wa yassartaha ya arhamar rahimin. Ya Allah, இந்த அறிவை பாவங்களை மன்னித்து தருவாயாக. பெற்றோரை பாவங்களை மன்னித்து தருவாயாக. மனைவி மக்களை பாவங்களை மன்னித்து தருவாயாக. சகோதர சகோதரி பாவங்களை மன்னித்து தருவாயாக. உற்றார் உறவினை பாவங்களை மன்னித்து தருவாயாக. இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரை பாவங்களை மன்னித்து தருவாயாக. இந்த ஊர்வாசிகள் இந்த மகத்தாவாசிகளை பாவங்களை மன்னித்து தருவாயாக. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களை பாவங்களை மன்னித்து தருவாயாக. இவரை பாவங்கள் அனைத்தை மன்னித்து இது பிறந்த பாலகரை போன்று ஆக்கி வைப்பாயாக. பரிபூர்ணமான ஈமானை தருவாயாக. பரிபூர்ணமான யக்கீனை தருவாயாக. ஈமானோட வாழ்ந்து ஈமான மந்திக்கு தோப்பிச்சுவாயாக. வாழும் காலமெல்லாம் 5 நேர தொழுகை ஈமான் ஜமாத்துடன் தக்பீர் தஹ்மீதுடன் முதல் சொப்பரத்தோருக்கு பாக்கியத்தை தருவாயாக. பெண்கள் வீடுகளில் இருந்த நேரங்களில் பேணி பாதுகாத்து தோப்பிச்சுவாயாக. எந்த தொழிலையும் கலாவாக பாதுகாத்துக் கொள்வாயாக. வாழ்க்கையில் எந்த தேவைகள் ஏற்பட்டால் டக்கா தொழுது தேவைகளை கேட்டு பெறப்பட்டு ஆக்கிவாயாக. சல்லுல்லாஹு தொழில்காட்டால் தோப்பிச்சுவாயாக. யாரெல்லாம் உன்னை பார்ப்பதை கூட தோப்பிச்சுவாயாக. நீ பார்க்கிறாய் எண்ணத்தோடு தோப்பிச்சுவாயாக. உள்ளச்சத்தோடு தோப்பிச்சுவாயாக. ஒரு போக்கா தொழுது பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நாபியான இன்மை தருவாயாக. சாலிகான அமைச்சை தோப்பிச்சுவாயாக. இதுக்குள்ள வாழ்க்கை நசீபாய் கேட்பாயாக. உன்னை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை பாதுகாப்பாயாக. உன்னுடைய யாபத்தோடு இந்த வாழ்க்கையை தோப்பிச்சுவாயாக. குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை தருவாயாக. மார்க்கத்துடைய அறிவு ஞானத்தை தருவாயாக. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இருப்பை தருவாயாக. உன்னுடைய வல்லமையை உன்னுடைய குணத்தை புரியக்கூடிய ஆற்றலை தருவாயாக. உன்னுடைய மாரிக்கத்தோடு இருப்பை தருவாயாக. உயர்ந்த குணத்தை தருவாயாக. உயர்ந்த பண்புகளை தருவாயாக. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு எப்படி வாழ வேண்டும் சொன்னார்களோ வாழ்ந்து காட்டினார்களோ அப்படி வாழ தௌஃபீக் செய்வாயாக. பெரியவர்களுக்கு கண்ணியம் பாக்கி தருவாயாக. பெரியவர்களுக்கு அன்பு காட்டப்படி தௌஃபீக் தருவாயாக. எல்லோருடைய ஹக்கையும் நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. அடுத்தவருடைய ஹக்கை அபகரிப்பதற்கு பாதுகாப்பாயாக. கணவன் மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. மனைவி கணவனுடைய ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. குழந்தைகள் பெற்றோருடைய ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. சகோதரர்கள் சகோதரி ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. சகோதரிகள் சகோதரி ஹக்கை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் பெரியவர்கள் சிறியவர்கள் செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. சிறியவர்கள் பெரியவர்கள் செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. உயர்ந்த பண்புகளை தருவாயாக. உயர்ந்த குணத்தை தருவாயாக. அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீம் கெட்ட குணங்களை பாதுகாப்பாயாக. பொறாமை விட்டு பாதுகாப்பாயாக. போர் சொல்லில் பாதுகாப்பாயாக. ஜீவத் பேசுவதில் பாதுகாப்பாயாக. பொய் பேசுவதில் பாதுகாப்பாயாக. என்பது ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு பொருத்தமான முறையில் செலவு தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் இக்லாஸை நசீபாக்கி வைப்பாயாக. பேருக்காக வேண்டிய புகழுக்காக செய்து பாதுகாப்பாயாக. உங்களுடைய பொருத்தத்தை தேடி எல்லா காரியங்களும் செய்து தௌஃபீக் செய்வாயாக. உலகம் முன்பு ஹிதாயத்தை காட்டு வீச எங்களை காலசலாக்கி வைப்பாயாக. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டவர்களை கபூல் செய்வாயாக. இங்கே பட்டம் வாங்கியவர்களை கபூல் செய்வாயாக. உங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக. உங்களுடைய குடும்பத்தார்களை கபூல் செய்வாயாக. இந்த மதரசாவை கபூல் செய்வாயாக. அதை நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. உங்களுடைய உதவியாளர்களை கபூல் செய்வாயாக. அங்கு ஓதி கொடுக்கக்கூடிய ஆலிமாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யா ரஹ்மான் ரஹீமே
இதற்காண்டி யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அத்தனை பேரையும் கபூல் செய்வாயாக. இந்த மதரசாவுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆலிமாக்கள் உருவாக்க தோல்வி செய்வாயாக. ஆட்டுல்லாக்கள் உருவாக்கி வைப்பாயாக. பாதிகளை உருவாக்கி வைப்பாயாக. தாயிகளை உருவாக்கி வைப்பாயாக. ஆதிகளை உருவாக்கி வைப்பாயாக. முத்தத்தைகளை உருவாக்கி வைப்பாயாக. தாயத்தில் கண்குளிச்சா குழந்தையை உருவாக்கி தருவாயாக. தாயத்திற்கு துவா செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்கி தருவாயாக. அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அந்த சிபாத்துகளுக்கு உரியவர்களாக்கி வைப்பாயாக. கியாமத் வரை இந்த மதரசா நீடித்து நிலைத்து நடக்க தௌஃபீக் செய்வாயாக. இக்லாஸோடு இஸ்திகாமத்தோடு நடக்க தௌஃபீக் செய்வாயாக. ஒளிவில்லாமல் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. அதற்கு எங்களை காபிலாக்கி வைப்பாயாக. எங்களை விட்டு யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அவருடைய கபரை சுவர்க்கத்தில் பூச்சி வரையாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு பிர்தௌஸ் நசீபாக்கி வைப்பாயாக. மேலான அந்தஸ்தை கொடுப்பாயாக. இருக்கக்கூடிய அனைவரும் நீண்ட ஆயுளை தருவாயாக. நிறைந்த கைப்பறக்கத்தை தருவாயாக. பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பாக வாழ்க்கை செய்வாயாக. நோயற்ற வாழ்வை தருவாயாக. குறைவற்ற செல்வத்தை தருவாயாக. அந்த செல்வத்தையும் உனக்கு பொருத்தமான காரியங்களை செலவு செய்ய துவக்கி செய்வாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு யாரெல்லாம் வியாதியாக இருக்கின்ற வியாதி சுப்பாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் கடனாக இருக்கின்ற கடன்களை தீர்த்து வைப்பாயாக. யாரெல்லாம் வயது வந்த ஆண்கள் பெண்களை வைத்திருக்கின்றார்களோ சாலிகான ஜோடிகளை இணைத்து சுன்னத்தான முறையில் நிக்கா நடத்த துவக்கி செய்வாயாக. நிக்கா நடைபெற்றவர்களுக்கு சாலிகான குழந்தையை தருவாயாக. யாருக்கு ஆண் குழந்தை இல்லையே ஆண் குழந்தை தருவாயாக. யாருக்கு பெண் குழந்தை இல்லையே பெண் குழந்தை தருவாயாக. யாருக்கு குழந்தையே இல்லையே குழந்தை பாக்கி தருவாயாக. தந்திருக்கக்கூடிய குழந்தை உனக்கு பொருத்தமாக குழந்தையாக்கி தருவாயாக. மதுவிற்கும் மாதுவிற்கும் அடிமையாக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பாயாக. மனம் போன போக்கிலே வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாயாக. உன்னுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஹபீபுடைய சுண்ணத்துப்படி நடக்கக்கூடிய குழந்தையாக்கி வைப்பாயாக. உன்னுடைய கட்டளையும் உன்னுடைய ஹபீபுடைய சுண்ணத்தையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குழந்தையாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் கைதிகளாகி யாரெல்லாம் ஜெயிலில் இருக்கின்றார்கள் சீக்கிரமாக விடுதலையாக தோல்வி செய்வாயாக. குற்றமற்றவன் நிரூபிக்க தோல்வி செய்வாயாக. யாரெல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுப்பாயாக. எங்கெல்லாம் போர் நடைபெறுகிறதோ அந்த போரை நிறுத்துவாயாக. நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பாயாக. குறிப்பாக காசா மக்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. அவர் நிம்மதியாக சுகமாக சுபிட்சமாக வாழ நோக்கி செய்வாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் யாரெல்லாம் துவா காட்டி வேண்டினார்களோ அவருடைய ஹலாலான ஆத்தியத்தை பூர்த்தியாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஈமானிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கும் இதாயத்தை கொடுப்பாயாக. அநியாயக்காரருடைய ஆட்சியில் எல்லா மக்களையும் காப்பாற்றுவாயாக. குறிப்பாக இந்திய திருநாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஈமானி பாக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் அன்றையபடி அவர்களுக்கு இதாயத்தை இல்லைன்னு சொன்னால் ஆகு சுமூகக்குள்ள தலையை அழித்ததை போன்று அழித்து விடுவாயாக. நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ தோல்வி செய்வாயாக. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ தோல்வி செய்வாயாக. சுபிட்சமாக வாழ தோல்வி செய்வாயாக. இந்த உலகத்தில் ஒரு பொருத்தத்துப்படி நடந்து ஆசிரத்தில் உயர்ந்த சுவர்க்கத்துக்கு தகுதிகளாக்கி வைப்பாயாக. ஏழைகளுக்கு இல்லாமல் சுவர்க்கம் செல்லப்படாக்கி வைப்பாயாக. அவருடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் மாஸ்டருடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நிரந்தரமான சுவர்க்கத்தை நசீபாக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் ராஜ்மீனை இவருடைய துவாவை இந்த விஷய ரஹமத்தை விட்டு கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹா வாஸ்லிஹ் லனா மா கான ஃபாஸிதா. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجيراننا ولمن أحب وأحسن إلينا ولمن أعاذنا في ديننا ودنيانا ولمن أوصانا بالدعاء. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. இறுதியாக அஸ்ஸலாமு